டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு, இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டில்ஸு, ஐஸ் க்யூப்ஸ்லாம் வைக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் உடஞ்சிருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு, உடஞ்ச போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க அந்த பாட்டில்ஸையும் அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸையும் அழகாக நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொட்டு, விபூதி, குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்ஸு, ஏர் கிளிப்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஆர்கனைசர் இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இது ஒன்றுத்துக்குள்ளேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ் கியூப் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டி குட்டி கப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த கப்ஸை வந்து இதுக்குள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டுக்கிட்டு இந்த பொட்டு, விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாத்தையுமே அதில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.